ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முக்கு மனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரை பீஸ் பிரியாணி பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம பிரியாணி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பார்த்துக்கிட்டு இருந்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா? இது ரொம்பவும் சுவையாக சாப்பிடும்போது எல்லாருக்குமே பிடிக்குங்க. பசங்களுக்கும் இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணியில் வந்துட்டு காரம் அதிகமாக இருக்காது. இது மாதிரி பிரியாணி எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் வச்சுட்டு அதோட வெங்காயம் கொஞ்சம் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு இது மசாலாலாம் எடுத்துருக்கேங்க. பிரியாணி இலை, சாஜீரா, பட்டை, லவங்கம், ஜாப்பத்திரி, ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஸ்டார் அனஸ் எடுத்திருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேங்க. இது மாதிரி ஒரு பெரிய கடாய் வச்சுக்கிட்டு இதில் வந்துட்டு இந்த மசாலாலாம் எண்ணெய் விட்டுட்டு அந்த மசாலா போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நான்ஸ்டிக் எடுத்துருக்கேங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது பிரியாணி. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வெங்காயம் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வதங்கும் போது ரொம்பவும் மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் இது மாதிரி நீட்டமாக போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம காரம் எதுவும் சேர்க்க மாட்டோம். இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்ப்போம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான், நம்ம காரத்தை பொறுத்து போட்டுக்கலாங்க. புதினா போட்டிருக்கேன், கொத்தமல்லி, எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இந்த பிரியாணி வந்துட்டு நல்ல வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள்தூள் போடுறதுனால. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை வெள்ளை பிரியாணினாலும் ஓகேங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை அது போட்டுருக்கேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்போ போடுறதுனால சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு சீக்கிரமாக வதங்கி வருங்க. இப்போ மூடி போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இது மாதிரி எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அரிசி நான் இன்றைக்கி வந்துட்டு சோனா மசூரி அரிசி எடுத்துருக்கேங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணி வந்துட்டு முதல்லையே அளவோடு வச்சுட்டுருங்க. அரிசியில் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அரிசிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் நான். நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணி. இப்போ வந்துட்டு இந்த அரிசியை போட்டுக்கலாம். அளவு எடுத்து வச்சுருக்குன்றதுனால எதுவும் பயம் இல்லைங்க. 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறதுனால இது நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்தது, உப்பு போட்டுக்கிட்டேங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இது மாதிரி தண்ணி நம்மளுக்கு இது மாதிரி பபுள்ஸ் வரும்போது
தம் வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த மூடியை போட்டுட்டு அந்த மூடிக்கு 2-3 குச்சி குத்தி விட்டுட்டோம்னா இதுலேயே கேஸ் கட் இருக்குன்றதுனால நம்ம ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க தம் வைக்கிறதுக்காக. இதை கலக்கிக்கிட்டோம் நெய் போட்டு. நெய் வாசனை ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இது மாதிரி மூடி போட்டுக்கலாம். இது கேஸ் கட் இருக்குன்றதுனால இதுவே நல்லா வெந்து தம் ஆகுங்க. இப்போ இந்த ஓல் இருக்குது இல்லையா, இதுக்கு குச்சி ஏதாவது வச்சிட்டோம்னா சரியாயிடும். நான் வந்துட்டு வெத்து குச்சி வைக்கிறேங்க. ஒரு 3 குச்சி பிடிக்குங்க கரெக்டாக. அதுக்கு மூடி வச்சுட்டேன். இப்போ தண்ணி வந்துட்டு வெளியே ஆவி போகாமல் நல்லா தம் எடுத்துட்டு நல்லா வெந்து வருங்க சாதம். இப்போ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டாவே சரியாக போயிடும். இது நான்ஸ்டிக்ன்றதுனால ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்காக சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனில் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கையில் இது மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டவ் மேலே வச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டாச்சு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் இது மாதிரி விட்டுருக்கு சிக்கன்லேயே. உப்பு போட்டு கலக்கி வச்சு இல்லையா, அதனால அது தண்ணி சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு நல்லா வேகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். பிரியாணி பாருங்கள், இந்த மூடியில் தண்ணி இல்லாமல் போயிடுற வரைக்கும் இது மாதிரி இந்த தம்மிலே போட்டு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சிக்கனுக்கு வந்துட்டு இது மாதிரி தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை போட்டிருக்கேன், கொஞ்சமாக லவங்கம் போட்டிருக்கேங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். வெங்காயம் போட்டுக்கலாங்க. மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது மனம் நல்லா கொடுக்குங்க பச்சை மிளகாய் போடுறதுனால. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இது தண்ணியோடு இதில் ஊற்றிக்கலாம். நல்லா இது மாதிரி வேக வச்சுக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தனியாத்தூள் போட்டிருக்கேங்க. இது வந்துட்டு சீரகத்தூள், சீரகம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி கலக்கி ஃப்ரை பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் போடுறதுனால மனம் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் போட்டு ஒரு வாட்டி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணியும் ரெடியாக இருக்குங்க, சிக்கன் ஃப்ரையும் ரெடியாக இருக்குது. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 கிளாஸ், 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டோம்னா இது மாதிரி நல்லா உதிரியாக வெந்து வருங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இந்த நெய் போட்டிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு நெய் சோறு மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையான பிரியாணி. இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். நானே இதை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஃப்ரை பீஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், நானும் இந்த பிரியாணியோடு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே பாய்.